ஈரோடு அருகே ஆன்லைன் விளையாட்டில் பணத்தை இழந்து கடனாளியானதால் திருடனாக மாறி பெண்களிடம் நகைப்பறிப்பில் ஈடுபட்ட பொறியாளரை போலீசார் கைது செய்தனர். ஈரோடு மாவட்டம் மொடக்குறிச்சி அடுத்த வேளம்பாளையத்தைச் சேர்ந்தவர் தினேஷ்குமார். இவரது மனைவி 35 வயது சோபனா. 2 தினங்களுக்கு முன்பு காலையில் தனது 2 சக்கர வாகனத்தில் மொடக்குறிச்சி சேமூர் சாலையில் சென்று கொண்டிருந்தார். ஆலத்துப்பாளையம் என்றிடத்தில் அவரை பின்தொடர்ந்து மற்றொரு பைக்கில் வந்த மர்ம நபர் சோபனா அணிந்திருந்த தங்கச் சங்கிலியை கண்ணிமைக்கும் நேரத்தில் பறித்துக் கொண்டு மின்னல் வேகத்தில் தப்பினார். இது குறித்து சோபனா அளித்த புகாரின் பேரில் மொடக்குறிச்சி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினர். அந்த வழித்தடத்தில் இருந்த சிசிடிவி கேமரா காட்சிகளை ஆய்வு செய்தனர். அப்போது செயின் பறிப்பில் ஈடுபட்டது தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி பகுதியைச் சேர்ந்த 30 வயது நந்தகோபால் என அடையாளம் காணப்பட்டு அவரை கைது செய்தனர். போலீசார் விசாரணையில் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படித்துள்ள நந்தகோபால் ஈரோடு அருகே பஞ்சலிங்கபுரத்தில் தங்கியிருந்து தனியார் நிறுவனத்தில் பொறியாளராக பணியாற்றி வருவது தெரிய வந்தது. ஆன்லைன் விளையாட்டில் ஆர்வமுள்ள நந்தகோபால் அதில் அதிக அளவு பணத்தை இழந்ததால் கடனில் சிக்கியுள்ளார். கடனை கட்ட முடியாத நிலையில் அதற்காக நகைப்பறிப்பில் ஈடுபட்டதாக வாக்குமூலம் அளித்துள்ளார். பின்னர் அவர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். ஆன்லைன் சூதாட்டத்தில் அளவுக்கு அதிகமாக பணத்தை இழந்ததால் கடனில் சிக்கிய பொறியாளர் ஒருவர் செயின் பறிப்பு திருடனாக மாறிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஆன்லைன் சூதாட்ட விவகாரத்தில் அவ்வப்போது தற்கொலை சம்பவங்கள் அரங்கேறி வரும் நிலையில் பணத்தை இழந்தவர்கள் அதை ஈடு செய்ய திருடனாகவும் கொள்ளையனாகவும் மாறுவது கவலையை ஏற்படுத்தியுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.